வணக்கம். இது வெல்ட்ரிங் மேட்ரிமோனி கோயம்புத்தூர்ந்து பேசுகிறேன். நமக்கு இன்றைக்கி வந்திருக்குன்னா பிள்ளை மாதிரி நிறைய வந்திருக்கு. பிள்ளை மாதிரி தமிழ் பிள்ளை நிறைய வந்திருக்கு. லேடிஸ் சைடுன்னு பார்த்தோன்னா லேடிஸ் சைடுன்னும் நிறைய வந்திருக்கு பிள்ளை மாதிரி இதெல்லாம். பின்ன மறுபடியும் வந்து முதலியார் நிறைய வந்திருக்கு. நமக்கு முதலியார் பசங்க தான் இருக்குது அதிகமாக. லேடிஸ் சைடுன்னு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. முதலியார் செகண்ட் மேரேஜ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது என்கிட்ட. പിന്നെ വേറെ എന്നാ എല്ലാം മാക്സിമം നമ്മൾ എല്ലാ மதங்களுக்கும் பார்க்குறேன். இந்த ஒரு குறிப்பிட்ட மதங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லா மதங்களுக்கும் பார்க்குறேன். முஸ்லீம்ஸ் பசங்க தான் இருக்குது என்கிட்ட. செகண்ட் மேரேஜ் கொஞ்சம் லேடிஸ் இருக்குது. ஓகேங்களா? கண்டிப்பாக என்னோடய பிளாட்ஃபார்ம் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுங்கள். நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த குறிப்பிட்ட மதங்களுக்கு நம்ம தான் பார்ப்போம் அப்படியெல்லாம் கிடையாது. നമ്മൾ കേരള, തമിഴ്നാട്, ஆந்திரா, தெலுங்கானா 4 ஸ்டேட்டு நம்ம பார்த்துட்ருக்கோம். நம்மளோட ஆளுகளெல்லாம் அங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். கண்டிப்பாக இது ஒரு பெரிய நெட்வொர்க் மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கோம். ஓகேங்களா? ஓப்பனாக சொல்கிறேன் உங்கள்கிட்ட. நம்ம திடீர்னு ஒரு கொஞ்சம் வீடியோ பண்ணிவிட்டு அந்த வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் வந்து அந்த மாதிரி கிடையாது. நம்மளோட வந்து பெரிய சர்க்கிள் தான். இப்போ கேரளா பார்த்தோன்னா சாய்ஸ் மேட்ரிமோனின்னு சொல்லிட்டு நம்மளோட தான். അങ്ങനെ பல சைடுன்னு ஒவ்வொரு ஸ்டேட்டும் நம்ம வேறு மாதிரி டிசைன் பண்ணிவிட்டு போயிட்டுருக்கோம். புரியுதுங்களா? கண்டிப்பாக நம்மளோட பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணுங்கள். எதனால நம்ம இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம், மற்றவங்களும் பண்ணிகிட்ருக்கோம். அது கூட நீயும் வேறையா எப்படி சொன்னேன். நிறைய பேர் மேட்ரிமோனியில் என்ன பேரில் கல்யாணத்துக்காக நிறைய பேர் ஏமாந்துட்டுருக்கோம் இல்லையா? உங்களுக்கே நிறைய அனுபவம் இருக்கும். செகண்ட் மேரேஜ் பொதுவாக சொல்கிறேன், 35 வயசுக்கு மேலே கல்யாணம் பார்க்கணுன்னு கண்டிப்பாக நீங்கள் ஏமாந்துருக்கும் நிறையா. அதாவது என்னென்ன எத்தனை ப்ரொஃபைலு நீங்கள் பார்த்துட்ருக்கோம். புரியுதுங்களா? ப்ரொஃபைல் பார்த்தாலும் சரி, நீங்கள் மேட்ரிமோனி ஆப்பில் போட்டு பைசா போட்டு உங்கள் பைசா வேஸ்ட் பண்ணிவிட்டு பார்த்தோன்னா நிறைய ஃபேக் ஐடி நிறைய இருக்கும். சும்மா லேடிஸ் சைடு இருந்தாலும் சரி, ஜென்ஸ் சைடு இருந்தாலும் டைம் பாஸுக்கு நிறைய பேர் பேசிகிட்டு இருப்பேன். புரியுதா? சும்மா ப்ரொஃபைல் போட்டால் போதும் இல்லையா, சும்மா அதை போய் பேசிகிட்டு இருப்பேன். அந்த மாதிரி கிடையாது. நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ரொஃபைல் வந்துச்சுன்னா அங்கே ஜென்யூனிட்டா அவன் சொன்னதெல்லாம் உண்மையாக அதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் தான் நம்மளை அந்த ப்ரொஃபைல் எடுப்பேன். புரியுதுங்களா? கண்டிப்பாக நம்மளோட ப்ரொஃபைலை யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் மற்றவங்கள மாதிரி ஏமாந்து போக வேண்டாம். புரியுதுங்களா? கண்டிப்பாக பின்ன மறுபடியும் இப்போ தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் எப்படின்னா ஒரு கல்யாணம் பண்ணி 1 லட்சம் 2 லட்சம் தானே கேட்டுட்ருக்கு நிறைய பேர். இப்போ வெள்ளாத கவுண்டரெல்லாம் பார்த்தோன்னா அவங்க ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு 5000 வாங்கிட்டுருக்கும். கல்யாணம் முடிச்சுன்னு 2 லட்சம் கேட்குறேன். அந்த மாதிரியெல்லாம் இருக்கும். நம்மளெல்லாம் குறிப்பிட்ட அமௌண்ட்டு தான் மட்டும்தான். புரியுதுங்களா? ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஆனால் 2000 ரூபா தான் வாங்கிட்டுருக்கும். 2000 ரூபா வாங்கிட்டேன்னா அவனோட கல்யாணம் முடிகிற வரைக்கும் அந்த அமௌண்ட்டு தான் போயிட்டுருக்கும். புரியுதா? சும்மா வந்து மக்கள்கிட்ட காசு வாங்கி ஏமாற்றணும் அந்த எண்ணத்தில் கண்டிப்பாக நடத்தலாம். மேக்ஸிமம் நல்ல சர்வீஸ் கொடுக்கணும் அந்த எண்ணத்தில் தான் நம்ம போயிட்டுருக்கோம். தவிர வேறு ஒன்றும் இது இல்லை. நமக்கு வந்து இப்போ மேட்ரிமோனியை பொறுத்த வரைக்கும் 100% உண்மையாக இருக்க முடியாது. அது ஓப்பனாக சொல்கிறேன். ஆனால் ஒரு 50%ஆவது நமக்கு உண்மையாக இருந்தால் கண்டிப்பாக இந்த மேட்ரிமோனி நமக்கு மிகப்பெரிய வெற்றி அடையலாம். புரியுதுங்களா? நம்ம ஒரு மதத்துக்கு மட்டும் இல்லை, எல்லா மதங்களுக்கும் பார்க்கணும். கண்டிப்பாக என்னோடய ப்ரொஃபைல் மேக்ஸிமம் யூஸுங்க. நிறைய லேடிஸும் வந்திருக்கு, ஜென்ஸும் வந்திருக்கு. நம்ம என்னென்னா நல்ல ப்ரொஃபைல், எனக்கு ஐடி கம்பெனி ஜோபு, அதே மாதிரி மற்ற பேங்கில் ஜோப் உள்ள லேடிஸ் நிறைய இருக்குது. புரியுதுங்களா? அதுக்கு தகுந்த மாதிரி எனக்கு ப்ரொஃபைல் வந்தால் தான் எனக்கு கொடுக்க முடியும். இப்போ என்கிட்ட வந்தேன்னா சாதா ஜோபுகளுங்க நிறைய பேர் வந்திருக்கு. அவங்களுக்காக எனக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் எடுக்கலை. ஓப்பனாக சொல்கிறேன். அதுக்கு பெண்டிங் வச்சுருக்கேன். லேடிஸ் சைடு இருந்து ஷாப்பில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, என்ன ஒர்க் பண்ணி உங்களுக்கு வந்து சாம்பத்திகம் ஒன்றும் வேணும்னு புரியுதுங்களா? சாதாரண ஏழை ஃபேமிலி இருந்தாலும் நோ ப்ராப்ளம். நம்ம லேடிஸ் சைடுன்னு எந்த கட்டணமும் இல்லை. ஓகேங்களா? அவங்களோட ஃபீஸை எதுவுமே வாங்க மாட்டேன். கண்டிப்பாக என்னோடய மேக்ஸிமம் என்னோடய நம்பர் கூப்பிடுங்க. உங்களுக்கு மேரேஜ் பண்ணணும் ஒரு ஆசை இருந்தால் மட்டும் கூப்பிட்டா போதும். சும்மா வந்து டைம் பாஸுக்காக யாரும் கூப்பிட வேண்டாம். நம்மளோட மேட்ரிமோனி யாரும் யூஸ் பண்ண வேண்டாம். டைம் பாஸ் வேண்டாம். நமக்கு வந்து ஆத்மார்த்தையாக எனக்கு மேரேஜ் பண்ணணும் ஆசை இருக்கணும் மட்டும்னு என்னை கூப்பிட்டா போதும். நமக்குன்னு டைம் பாஸ் பண்ணுறதுக்கு டைம் இல்லை. ஓகேங்களா? அதுக்காக தான் சொல்கிறேன். கண்டிப்பாக என்னோடய பிளாட்ஃபார்ம் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுங்கள். கல்யாணம் பண்ணணும் என்ன ஆசை இருக்கணும் மட்டும்தான் தாராளமாக கூப்பிடுங்க. ஓகேங்களா? லேடிஸ் சைடுன்னு எந்த கட்டணம் இல்லை. தாராளமாக தமிழ்நாடு ஃபுல்லாக இப்போ நமக்கு சென்னையிலெல்லாம் நிறைய ப்ரொஃபைல் வந்திருக்கு. சென்னையில், ஈரோடு, சேலம், പിന്നെ അതുപോലെ മധുര സൈഡിൽ നിന്നെല്ലാം நிறைய வந்திருக்கு. கண்டிப்பாக மதுரை சைடு எனக்கு கவர்ன் ஆகிடுவோம். லேடிஸும் நிறைய இருக்குது. புரியுதுங்களா? எல்லாம் வந்து டாக்டர்ஸ் இருக்குது, என்ஜினியர்ஸ் இருக்குது, அந்த மாதிரி எல்லாம் இருக்குது. கண்டிப்பாக தாராளமாக நம்மளோட ப்ரொஃபைல் யூஸ் பண்ணுங்கள். என்னோடய நம்பர் இதுதான் என்னோடய நம்பர். டேரெக்டாக கூப்பிடுங்க. ஓகேவா? நமஸ்காரம்.